கைஸ் நாம் இன்னைக்கு வந்துருக்கக்கூடியது டெம்பனிஸ் பார்க். இந்த டெம்பனிஸ் பார்க் வந்து ஃபுல்லி ஹெச்டிபியோட சுற்றி இருக்கிறதுனால ஒரு நெய்பர்ஹுட் பார்க்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த டெம்பனிஸ் பார்க் எப்படி இருக்குது. நாம் இப்போ என்ட்ராகிற அந்த டெம்பனிஸ் பார்க் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான பார்க்காக இருக்குது. இந்த பார்க்கில் திலாப்பியா ஃபிஷ் ஃபார்ம் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல கம்யூனிட்டி கார்டன் இருக்குது. எல்லா விதமான வெஜிடபிளையும் நம்ம உள்ளே பார்க்கலாம் இந்த டெம்பனிஸ் பார்க்கில். கம்யூனிட்டி கார்டன் இந்த இடத்துல பெரிய கம்யூனிட்டி கார்டனாகவே இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நம்ம பார்க்கலாம் கத்தாழை, பப்பாளி, இப்படி நிறைய மரங்கள், அதே போல் இந்த செடிகளெல்லாம் இதில் வச்சுருக்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய கருவேப்பிலெல்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல நம்ம கருவேப்பிலை, இன்னும் நிறையா செடிகளெல்லாம் இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க்கில். இந்த டெம்பனிஸ் பார்க்கில் ஃபுல்லாகவே இந்த கம்யூனிட்டி கார்டனை சுற்றி நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வசதி இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் ஃபுல்லாக அந்த கம்யூனிட்டி கார்டனுக்கு வெளிப்பக்கத்தில் ஃபுல்லாக செடி வச்சுருக்கனால நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. இந்த டெம்பனிஸ் பார்க்கில் நம்ம இதில் பார்க்கலாம் திலாப்பியா ஃபிஷ் ஃபார்ம். இது வந்து இந்த இடத்துல திலாப்பியா ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்காங்க. இதில் எப்படி அந்த மீனெல்லாம் வளர்க்குறாங்க, அதே போல் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, எந்த அனிமலை ரிலீஸ் பண்ணக்கூடாது, எந்த விதமான உணவும் அழிக்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, இந்த இடத்துல ஓவர் கிளைம் பண்ணக்கூடாது அந்த பேரிகேட்டில் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த திலாப்பியா ஃபிஷ் ஃபார்ம். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், இந்த இடத்துல மீன்களெல்லாம் உள்ளே போகிறத பார்க்கலாம். நமக்கு இதில் உள்ளால் போகிறதுக்கு அலோடு இல்லை, அதனால் இந்த பக்கத்தில் வந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது இந்த திலாப்பியா ஃபிஷ் ஃபார்ம். இந்த திலாப்பியா ஃபிஷ் ஃபார்ம் ஓப்பன் ஆனது 21 செப்டம்பர் 1997 ஓப்பன் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திலாப்பியா ஃபிஷ் ஃபார்முக்கு வெளிப்பக்கத்துலேயே ஷெல்டரெல்லாம் நல்ல வசதியாக இருக்குது. இது ஒரு நெய்பர்ஹுட் பார்க் மாதிரியே சொல்லலாம், ஆனால் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த இடங்கள். அதே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த உட்கார்றதுக்கு பண்ணியிருக்கக்கூடிய சேர் இந்த மரத்தை வெட்டி செதுக்கின மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த இடத்துல அந்த ஃபிஷ் ஃபார்முக்குள்ள செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த இடங்கள். அதே போல் இந்த டெம்பனிஸ் பார்க்கை பொறுத்த அளவில் இந்த லைட் எல்லாம் வந்து ஈகோசிஸ்டத்தோட பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காங்க. இந்த டெம்பனிஸ் பார்க்கில் நம்ம சைக்கிள் ஓட்ட முடியாது. இந்த டெம்பனிஸ் பார்க்கில் ஃபுல்லாகவே ஸ்மார்ட் எல்இடி லைட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களில் நமக்கு ஷெல்டர் மட்டும் வசதி இல்லாமல் உட்கார்றதுக்கெல்லாம் வசதி இருக்கனால இன்னும் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் உட்கார்றதுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு 4 பேர் 5 பேர் சேர்ந்து உட்கார்றதுக்கும் வசதி இருக்குது, நம்ம தனியாக வந்து உட்கார்றதுக்கும் வசதி இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. சுற்றி செடிகளெல்லாம் வச்சு நமக்கு இந்த இடங்களில் நடந்து போகிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம் இருக்குது. இந்த டெம்பனிஸ் பார்க் வந்து ஐபிபிடி டெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். நம்ம வந்து ரன்னிங் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க். இந்த இடத்துல ப்ளே கிரவுண்டு, குழந்தைகளுக்குள்ள ப்ளே கிரவுண்டு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ளே கிரவுண்டாக இருக்குது. இந்த ப்ளே கிரவுண்டில் நமக்கு கிளைம் பண்ணி ஸ்லைட் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது, கிளைம்பிங் பண்ணுறது, அதே போல் லெக் பேலன்ஸ் பண்ணுறது, ஸ்விங் பண்ணுறது, அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. இந்த இடத்துல உள்ளது எல்லாமே 5 வயசுலேருந்து 12 வயசு குழந்தைகளுக்குள்ள ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அடல்ட் சூப்பர்வைசர் ரிக்வயர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நம்ம வந்தோம்னா, குழந்தைகளோட விளையாட வந்தோம்னாலே கரெக்டாக குழந்தைகளுக்கு சூப்பர்வைசர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க். இந்த டெம்பனிஸ் பார்க்கை பொறுத்த அளவில் நமக்கு ஃபுல்லாகவே வாக்கிங் போகிறதுக்கு அந்த தார் போட்ட நடைபாதையோடு இருக்குது. சில இடங்கள் வந்து கல் பதிச்ச நடைபாதையோடு இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க்கு.
இந்த வெளிப்பக்கத்தில் உள்ள நடைபாதைகள் எல்லாமே தார் ரோட்டில் போட்டிருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஐபிபிடி டெஸ்ட்டு ரன்னிங்க்கு வசதி இருக்கிறதுனால நம்ம இதிலே பார்க்கலாம். இந்த ஐபிபிடி டெஸ்ட்டுக்கு போகக்கூடிய ரன்னிங் போகக்கூடிய இடமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டு பாயிண்ட்டு, இப்படியெல்லாம் இந்த இடங்களில் மார்க் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க். இந்த டெம்பனிஸ் பார்க்கில் ஒரு ஈவென்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஷெல்டரோட உள்ள இடம் இருக்குது. நமக்கு இந்த இடங்களில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து. அதே போல் இந்த இடத்துல நம்ம மழை நேரங்களில் வந்தோம்னா குழந்தைகள் வாடிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சாலும் நம்ம இந்த ஷெல்டரில் போய் ஒதுங்கிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க். இந்த டெம்பனிஸை பார்க்க பொறுத்தளவில் வெளிப்பக்கத்தில் நமக்கு இந்த டைப்பில் உள்ள சேரும், உள்பக்கத்தில் அந்த பலகையோடு வச்சிருக்கக்கூடிய அந்த டெக்கரேஷனில் உள்ள சேரும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஈவென்ட் பிளேஸ்னே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. ஆனால் இதை வந்து பிளாக் 147Aன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெம்பனிஸ் பார்க் இருக்கிறது டெம்பனிஸ் அவென்யூ 5ல் தான் இருக்குது. ஆனால் இந்த ஈவென்ட் பிளேஸ்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கேட்டிங் பண்ணக்கூடாது, ஃபுட்பால் விளையாடக்கூடாது, குப்பையை போடக்கூடாது, சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த ஈவென்ட் பிளேஸில். இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிற ஒரு நல்ல இடம். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவென்ட் பண்ணுறதுக்கு ஏற்றால உள்ள இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் வீல் சேர் போகிறதுக்கும் வசதி இருக்குது, இந்த இடத்துல ஸ்டெப்ஸுக்கும் வசதி இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க். அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா மரத்தை வச்சு சைடில் ஃபுல்லாக உட்கார்றதுக்கு வசதியாக வச்சுருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வேப்ப மரத்தையும் பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க். இந்த டெம்பனிஸ் பார்க்கில் ஃபிட்னஸ் கார்னர் இருக்குது. ஃபிட்னஸ் கார்னர் பார்த்திங்கன்னா எல்லா வயதினருக்கு ஏற்றால உள்ளது இருக்குது. குழந்தைகளுக்கு ஏற்றால உள்ள ப்ளே கிரவுண்டும் இந்த இடத்துல வயதானவர்களுக்கு ஏற்றால உள்ள ஃபிட்னஸ் கார்னர் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபிட்னஸ் கார்னர் எல்லா வயதினருக்கு ஏற்றால உள்ள அந்த அடால்ட்டுக்குள்ள ஃபிட்னஸ் கார்னராக இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம ஒரு ரன்னிங்கோ ஜாகிங்கோ போயிட்டு இந்த பார்க்லேயே போயிட்டு வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல ஐபிபிடி டெஸ்ட்டுக்குள்ள இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது இந்த இடத்துல. கிளைம்பிங் பண்ணுறது இப்படியெல்லாம் வசதியாக இருக்குது இந்த இடத்துல. அதே போல் இந்த இடங்களில் ஃபுல்லாகவே இந்த ஃபிட்னஸ் கார்னரோடு சேர்ந்து இந்த ஐபிபிடிக்குள்ளே ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஃபினிஷ் ஹியர், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதும் ஃபினிஷ் பண்ணுறதும் இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். ஐபிபிடி ஷட்டில் ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ரன் பண்ணுற ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க். இந்த டெம்பனிஸ் பார்க் வந்து டெம்பனிஸ் அவென்யூ 5ல் இருக்குது. இது ஒரு நெய்பர்ஹுட் பார்க்னு சொல்லியிருக்காங்க. நிறையா லோக்கல் வெஜிடபிளெல்லாம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம அந்த கம்யூனிட்டி கார்டனில் பார்த்தது. அதே போல் ப்ளே கிரவுண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த ஃபிஷ் பாண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபிட்னஸ்ஸு, ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது இந்த ஓப்பன் ஸ்பேஸில் உள்ள அந்த ஃபிட்னஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க்.
இந்த ஃபிஷ் பாண்டில் திலாப்பியா ஃபிஷ் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மீன்களும் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஆமைகளும் நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த திலாப்பியா ஃபிஷ் பாண்டு. இதுக்குள்ளால கலர் கலர் மீன்களெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த டெம்பனிஸ் பார்க்கு பக்கத்திலே ஒரு பிரைமரி ஸ்கூலும் இருக்குது. கைஸ், நாம இன்னைக்கு பார்த்தது டெம்பனிஸ் பார்க். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு நெய்பர்ஹுட் பார்க்கோட சேர்ந்து ஒரு ஃபிட்னஸ் கார்னரு, அதே போல் ஒரு கம்யூனிட்டி கார்டனு, அதே போல் ஒரு ஃபிஷ் பாண்டு, இதெல்லாம் சேர்ந்தால இருக்கக்கூடிய இந்த டெம்பனிஸ் பார்க் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த டெம்பனிஸ் பார்க்கில் IPPT டெஸ்ட்டோட சேர்ந்து இருக்கனால இன்னும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.